ஸோ ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 6th சப்ளிமெண்ட்ரி ரீடர் பால் ராம் கதாவோட 7th சாப்டர் பார்க்க போகிறோம். சோனே கா ஹிரன். சோனானா கோல்டு அண்ட் ஹிரன்னா டீர், அதாவது மான், தங்கம் மான். மான் வந்து பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தது, அதனால தான் சோனே கா ஹிரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி சாப்டர் நவ். राम को कुटी से निकलते देखकर मायावी हिरन कुलाचे भरने लगा. ஸோ குட்டியனா குடிசை, ராமர் வந்து அந்த குடிசைலேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. இந்த மாயாவி மான் வந்து குதிச்சுட்டே இருந்தது, துள்ளி குதிச்சுட்டே இருந்தது. ராம்க்கு பகுத் சக்காயா, சக்காயானா ஏமாத்துறது. ஸோ ராம வந்து ஏமாத்திட்டே இருந்தது இந்த மான். झाड़ियों में लुकता छिपता भागता वह राम को कुटी से बहुत दूर ले गया. झाड़ियाனா புதர், அதாவது புஷ். ஸோ அந்த புதர் பின்னாடி வந்து அங்கே ஒளிஞ்சிட்டே வந்து அந்த மான் வந்து ராமரை வந்து அவங்க இருக்கிற குடிசைலேருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சு அவரை. राम जब भी उसे पकड़ने का प्रयास करते वह भागकर और दूर चला जाता. ஸோ ராமர் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது இன்னும் ஓடி தூரம் போயிடுச்சு. அது ஹிரன் चालाक था. चालाकना क्लेवर. वह इतनी दूर कभी नहीं जाता था कि पहुंच से बाहर लगे. ஸோ ஹிரன் வந்து ரொம்ப கிளவராக இருந்ததுனால வந்து அது தூரமாக ஓடி போச்சு. ஆனால் அப்பயும் வந்து ராமர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் அங்கங்கே ஒளிஞ்சிக்கிச்சு போயிட்டு. ராம் கே சாரே பிரயாஸ் விஃபல் ஹுவே. ஸோ ராமரோட எல்லா ட்ரையலுமே வந்து ஃபெயிலியராக போச்சு. வே ஹிரன்கோ பக்கட் நஹி பாயே. அப்பயுமே வந்து அவரால் அந்த ஹிரனை வந்து பிடிக்கவே முடியல. உன்னோனே உசே ஜீவித் பக்கட்னேக்கா விசார் தியாக் தியா. அவரை பிடிக்க முடியாதனால அவர் வந்து அந்த மானை வந்து உயிரோட பிடிக்கணுன்ற தாட்டே வந்து அவர் விட்டுட்டாரு. எப்படியாச்சும் அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த தாட் தான் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. தனுஷ் உட்டாயா நிஷானா சாதா. அவரோட போ எடுத்தார், அதாவது வீல் எடுத்துட்டு அதில் எய்ம் பண்ணார். और एक बाण उससे छोड़ दिया. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அம்பை விட்டார். பான் லக்தே ஹி ஹிரன் गिर गया. அம்பு வந்து அந்த ஹிரனுக்கு பட்ட உடனே அது கீழே விழுந்துருச்சு. धरती पर गिरते ही मारीच अपने असली रूप में आ गया. ஸோ பூமியில் விழுந்த உடனே அந்த மாரீச் வந்து அவனோட உண்மையான ரூபத்துக்கு வந்துட்டான். அவன் மாரீச் தானே வந்து மானோட வேஷத்தில் இருந்தான். இப்போ வந்து அந்த அம்பு பட்டிருந்தே அது அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அவன் வந்துட்டான். मारिच ने माया से केवल अपना रूप नहीं बदला था, आवाज़ भी बदल ली थी. ஸோ மாரீச் வந்து அவனோட மாயனால் வந்து அவனோட வெறும் வேஷம் மட்டும் மாற்றலை, இன்ஃபேக்ட் அவனோட வாய்ஸ் கூட அவன் வந்து மாற்றிக்கிட்டான். ஆவாஸ்னா வாய்ஸ். अपनी आवाज़ राम जैसी बना ली थी. ஸோ தன்னுடைய வாய்ஸ் வந்து அவன் ராம் மாதிரி பண்ணிக்கிட்டான் அவன். धरती पर पड़े हुए वह जोर से चिल्लाया, हाँ सीते हाँ लक्ष्मण. ஸோ அடிபட்ட உடனே அவன் வந்து கத்துறான். அவன் அந்த அதுவும் ராமர் வாய்ஸில் கத்துறான். ஹா சீதே ஹா லக்ஷ்மன் அப்படின்னு கத்துறான். துவனி ऐसी थी कि जैसे बाण राम को लगा हो. ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருந்ததுன்னா உண்மையாகவே ராமுக்கு அடிபட்டு ராம் கத்துற மாதிரி அந்த வாய்ஸ் இருந்தது. वह सहायता के लिए पुकार रहे हो. ஸோ சகாயத்தானா ஹெல்ப். ஸோ அடிபட்டுட்டு ராமர் தான் வந்து ஏதோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்ற மாதிரி அந்த வாய்ஸில் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் बाण का प्रहार गहरा था. मारीच उसे अधिक देर तक सहन नहीं कर पाया. ஸோ அம்பு வந்து ரொம்ப உள்ளே இறங்குறதுனால வந்து அந்த வூண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. மாரீச்னால வந்து அதை தாங்கவே முடியல. செஹனா தாங்கிறது. வ झटपटा रहा था. துடிச்சிட்டு இருந்தான், அவன் வழியில் துடிச்சிட்டு இருந்தான். ஜல்தி ஹி உஸ்கே பிரான் பக்கேரு உड़ गए. ஸோ சீக்கிரமாகவே வந்து அவனோட உயிர் வந்து பறந்துருச்சு, அதாவது அவன் செத்து போயிட்டான் சீக்கிரமாகவே. ராவன் ஏக் விஷால் விரக்ஷ்கே பீச்சே खड़ा था. ஸோ ராவன் வந்து ஒரு பெரிய மரத்தை பின்னாடி நின்றுட்டு இருந்தான். அவன் வ பிரசன்ன था. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பிரசன்னா ஹாப்பி. उसकी चाल सफल हो गई थी. मारिच ने अपनी भूमिका अच्छी तरह निभाई थी. ஸோ சால்னா பிளான், சஃபல்னா சக்ஸஸ்ஃபுல். அவனோட எல்லா பிளானுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆல்சோ மாரீச்சோட அவனோட ரோலை வந்து கரெக்டாக அவங்க ப்ளே பண்ணிட்டான். அவன் अब तक सब कुछ वैसा ही हुआ जैसा उसने सोचा था. ஸோ இது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து அவன் நினச்சபடியே நடந்துட்டு வந்துட்டு இருந்தது. உசே ராக்ஷஸ் அகம்பன் கி பாத் யாதாயி. அவனுக்கு வந்து ராக்ஷஸ் அகம்பன் சொன்ன விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. என்னென்னா सीता का हरण हो तो राम के प्राण निकल जाएंगे, वह निशक्त हो जाएंगे. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, சீதாவை வந்து நீ கடத்திட்டுனா கண்டிப்பாக ராமரோட உயிரே போயிடும். பிராணனா உயிர். அண்ட் அவர் வந்து பவர்லெஸ். நிஷக்தனா பவர்லெஸ், அதாவது வித்தவுட் சக்தி. நீனா வித்தவுட். ஸோ பவர்லெஸ் ஆயிடுவார் அவர். वह अगले चरण की तैयारी में जुट गया.
ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு he was getting prepared for the next step. मारीच की पुकार राम ने सुनी. ஸோ மாரீச் வந்து கூப்பிடுறத ராமரும் கேட்டார். वह पास ही थे और பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார். उन्हें समझने में देर नहीं लगी कि पुकार की मंशा क्या है. மாயாவி மாரீச் की पूरी चाल उनके सामने खुल गई. ஸோ அவருக்கு வந்து எல்லாமே விஷயம் புரிஞ்சிருச்சு. ஏன் வந்து மாயாவி வந்து மாரீச் வந்து அவரோட வாய்ஸில் ஏன் கத்துறான்றது அவருக்கு எல்லாமே வந்து அங்கே புரிஞ்சிருச்சு. हिरन जानबूझकर भागता रहा उन्हें कुटिया से दूर ले जाने के लिए. ஸோ அந்த மான் வந்து வாண்டட்லி தான் வந்து அங்கேருந்து ஓடி வந்துருச்சு. அது ஜான்பூச்கர்னா வாண்டட்லி. அவனோட மெயின் எய்மே வந்து ராமரை வந்து அவரோட குடிசையிலேருந்து தூரமாக கொண்டு போகிறது தான் அவனோட எய்மாக இருந்தது. அதனால தான் அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டே இருந்தது. அது वह षड्यंत्र का अगला चरण विफल करना चाहते थे. ஸோ இந்த சதியை வந்து அவர் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகக்கூடாதுன்றது. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க சீதாவை தான் கடத்த போகிறாங்கன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவரோட மெயின் எய்மே வந்து இது நடக்கக்கூடாதுன்றது தான். உன்கி சால்மே தேசி ஆகி தாக்கி ஜல்தி குட்டியா பਹੁंच सके. அவர் அங்கேருந்து வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தார். ஸோ தேட் அவர் வந்து சீக்கிரமாக அவங்க இருக்கிற குடிசைக்கு போய் ரீச் ஆகிறதுக்காக. வ மாயாவி புகார் சீதா और लक्ष्मण ने भी सुनी. ஸோ அவன் மாயாவி கத்துறத வந்து சீதாவும் லக்ஷ்மணும் 2 பேருமே கேட்டாங்க. லக்ஷ்மண் உஸ்கா ரகசிய தத்கால் சமஜ் கயே ராம் கி தரஹ். ஸோ லக்ஷ்மணுக்கு வந்து எல்லா விஷயமே புரிஞ்சிருச்சு. ஈவன் ராம் மாதிரியே வந்து அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு இது யார் கத்துறது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. उन्होंने बाण चढ़ाकर धनुष दृढ़ता से पकड़ लिया, चौकसी बढ़ा दी. ஸோ அவர் வந்து டக்குன்னு என்ன பண்ணார், அம்பை வந்து வீல் மேலே வச்சுட்டு ரெடியாக இருந்தார். அவரோட செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அங்கே वे राक्षसों की अगली चाल का सामना करने के लिए तैयार थे. ஸோ வந்து அவர் வந்து ராட்சஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் பிளான் எல்லாம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். साथ ही राम का आदेश उन्हें याद था एंड ऑल्सो ராமர் கொடுத்த ஆர்டரும் வந்து அவருக்கு ஞாபகம் இருந்தது. உன்கே லौटने तक सीता की रक्षा. அதாவது ராமர் சொல்லிட்டு போயிருந்தார் இல்லையா, நான் திரும்பி வர வரைக்கும் சீதாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றது அவருக்கு ஞாபகம் இருந்தது. लक्ष्मण की ओर से इसमें चूक की कोई संभावना ही नहीं थी. அண்ட் லக்ஷ்மண் பொறுத்த வரைக்கும் ராமர் சொன்ன ஆர்டரை வந்து அவர் டிஸ்ஒபே பண்ணவே மாட்டார். சீதா வ ஆவாஸ் சுன்கர் விச்சலித் ஹோ கயி, घबरा गई. ஸோ சீதா வந்து அந்த வாய்ஸை கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க दौड़कर कुटिया के द्वार पर आई. ஸோ ஓடி வராங்க, அவங்க குடிசையிலோட வாசலுக்கு ஓடி வராங்க. துவாரனா வாசல். उन्होंने लक्ष्मण से कहा. அவங்க வந்து லக்ஷ்மண் கிட்ட சொன்னாங்க, तुम जल्दी जाओ, जिस दिशा से आवाज़ आई है उसी ओर. ஸோ நீ சீக்கிரமாக போ, எந்த டைரக்ஷன்லேருந்து உனக்கு சத்தம் கேட்டுச்சோ அந்த டைரக்ஷன் பக்கம் நீ போய் பாரு. திஷானா டைரக்ஷன். तुम्हारे भाई किसी कठिन संकट में फंस गए हैं. ஸோ உன்னோட அண்ணன் வந்து ஏதோ பெரிய பிரச்சனையில் வந்து அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. சங்கட்டனா ப்ராப்ளம். उन्होंने सहायता के लिए पुकारा है. அவர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்புக்காக தான் உன்னை கூப்பிட்றாரு அவர். उनकी ऐसी कातर आवाज़ मैंने कभी नहीं सुनी. जाओ लक्ष्मण जल्दी. ஸோ இந்த மாதிரி நான் அவர் கதற சவுண்டை வந்து நான் கேட்டதே இல்லை. லக்ஷ்மண் நீ சீக்கிரமாக போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணு இப்படின்னு வந்து சீதா வந்து லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாங்க. आप चिंता न करें माते. लक्ष्मण ने सीता को आश्वस्त करते हुए कहा. ஸோ லக்ஷ்மண் வந்து சீதாவை வந்து கன்சோல் பண்ணிட்டு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க மாத்தே அப்படின்னு சொல்கிறார் அவர். राम संकट में नहीं है, वो हो ही नहीं सकते, उनका कोई कुछ नहीं बिगाड़ सकता. ஸோ ராம் வந்து எந்த பிரச்சனையில் இல்லவே இல்லை. அண்ட் அவர் வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. हमने जो आवाज़ सुनी वो बनावटी है. बनावटीனா ஃபேக். ஸோ நம்ம கேட்ட வாய்ஸ் வந்து ஃபேக்கான வாய்ஸ் தான், யாருமே வந்து ராமர் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் அவர். மாயாவி ராட்சஸோகி சால் ஹே. சால்னா பிளான். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாயாவி ராட்சஸோட பிளான் தான். முஜே குட்டியாசே தூர் லே ஜானே கே லியே ஆப் நிश्चिंत रहें. ஸோ அவங்களோட பிளானே வந்து என்ன வந்து இந்த குடிசைலேருந்து தூரமாக கொண்டு போகிறது தான் அவங்களோட பிளானு. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, வரி பண்ணிக்காதீங்க. பாய் ராம் ஜல்தி ஹி ஆத்தே ஹோங்கே. ஸோ அண்ணன் ராம் வந்து சீக்கிரமாகவே வந்துடுவார் இப்படின்னு வந்து லக்ஷ்மண் வந்து சீதா வந்து கன்சோல் பண்ணுறாரு. सीता क्रोध से उबल पड़ी. तो सीता को பயங்கரம் கோவம் வந்துருச்சு. लक्ष्मण का इस घड़ी में इतना शांत होना उन्हें समझ में नहीं आया. ஸோ லக்ஷ்மண் வந்து எந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ அமைதியாக இருக்கிறது சீதாக்கு புரியவே இல்லை. राम की आवाज़ सुनकर वे भी यहीं खड़े रहे, सहायता के लिए नहीं गए. ஸோ
சீதா நினைக்கிறாங்க லக்ஷ்மண் வந்து ராமோட சத்தம் கேட்டுட்டு கூட இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவர் ஹெல்ப்புக்கு போவே இல்லை. सहायता हेल्प। सीता को इसके पीछे षड्यंत्र दिखाई दिया लक्ष्मण की चाल। ஸோ இதெல்லாம் பார்த்து சீதா என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது எல்லாமே லக்ஷ்மணோட ஏதோ சதி, லக்ஷ்மண் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. लगा कि लक्ष्मण राम का भला नहीं चाहते, उनके हितैषी नहीं है। அண்ட் லக்ஷ்மண் வந்து ராமருக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கல, லக்ஷ்மண் ராமருக்கு வந்து வெல்விஷர் இல்லை, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க. चाहते हैं कि राम न रहे मारे जाएं, ताकि राजपाट उन दोनों का हो जाएं, उनके रास्ते का कांटा निकल जाएं। அண்ட் ராமர் வந்து இறந்து போயிடணும், ஸோ தட் அந்த ராஜ்யம் வந்து ராமருக்கு இல்லாமல் லக்ஷ்மண் பரத் 2 பேருமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சீதா மனசில் இவ்வளோ விஷயங்கள் ஓடுது. तुम्हारा मन पवित्र नहीं है, कलुषित है, पाप है उसमें। मैं समझ सकती हूँ कि तुम अपने भाई की सहायता के लिए क्यों नहीं जा रहे हो। सीता ने यहाँ तक कह दिया कि कहीं वे भरत की गुप्तचर तो नहीं है। ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மண் கிட்ட வந்து உன்னோட மனசில் வந்து பாவம் இருக்குது, உன் மனசை வந்து சுத்தமான மனசே இல்லை, எனக்கு புரியுது, நீயே வந்து உன் அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போக மாட்டேங்கிற அப்படின்னு. அண்ட் ஆல்சோ வந்து சீதா வந்து இதையும் சொல்கிறாங்க, நீ வந்து பரத்தோட ஸ்பை, அதாவது பரத்தும் லக்ஷ்மணும் சேர்ந்து தான் இந்த மாதிரி சதி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா வந்து லக்ஷ்மண் கிட்ட கோவத்தில் பேசுகிறாங்க. சீதா की बातों से लक्ष्मण को गहरा आघात पहुंचा। ஸோ சீதா பேசுகிறத கேட்டு லக்ஷ்மணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, उनका हृदय छलनी हो गया, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. पर उन्होंने पलटकर उत्तर नहीं दिया, संयम बनाए रखा। பட் அவர் ரிட்டர்ன் ரிப்ளை எதுவுமே பண்ணல, ரொம்ப பேஷண்ட்ஸாக இருந்தாங்க. பேஷண்ட்லி ஹி வாஸ் லிஸ்னிங், சையம்னா பேஷன்ஸ். சிர் ஜுக்காக்க சப் சுப்சாப் சுன் லியா, ஸோ தலையை குனிஞ்சிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. வி சீதா கி பீடா சமஜ் பா ரஹே தே, கேவல் இத்னா போலே. அவங்க வந்து சீதா படுற கஷ்டத்தை வந்து, பீடா வந்தால் கஷ்டம், அவங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அவர் எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் தலையை குனிஞ்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, हे देवी ये राक्षसों का छल है, खरदूषण के मारे जाने के बाद वे बौखला गए हैं। ஸோ ஹே தேவி மார், இது வந்து ராட்சஸோட நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அவங்க. கர்தூஷன்ன்ற ஒரு ராட்சஸ் வந்து இறந்து போனதுனால தான் வந்து அவங்க இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. கிசி தரக ஹம்சே பத்லா லேனா சாத்தே ஹேன். ஸோ எப்படியும் வந்து இந்த ராட்சஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பழி வாங்குறாங்க, பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பத்லா லேனானா பழி வாங்குறது. आप उसकी चाल में न आए, वे कुछ भी कर सकते हैं. ஸோ நம்ம வந்து அவங்க பண்ணுற சதியில் மாட்டிக்கக்கூடாது, அவங்க என்ன வேணால் பண்ணலாம். मुझ पर विश्वास करे, राम को कुछ नहीं होगा. நீங்கள் வந்து என்னை நம்புங்க, ராமுக்கு வந்து எதுவுமே ஆகாது. விஸ்வாசனா நம்புறது.